அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த பதாகையை பார்த்து நான் சிரிப்பதா அழுவதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன் இப்படி பிழை விடுறாங்கன்னு தெரியல. இது பார்க்கும் போதே சொல்லும் போதே ஆமா இல்லை இவ்வளவு பிழை இருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவிற்கு இந்த பக்கம் பாத்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிழைகள். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவும் சந்தா செலுத்தலாம். இப்ப பாத்தீங்கன்னா 70வது வருட திராவிட போட்டிருக்காங்க. திராவிடம ஆட்சிகளை அகற்றி வரலாறு போட்டிருக்காங்கல்ல. அகற்றி எந்த இட்டு போட்டிருக்காங்க, அகற்றின்னு எப்படி பிழையா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அகற்றின்னு எழுத தெரியாதா? ஆ போட்டு கா போட்டு இட்டு போட்டு ரீ போட்டு அகற்றின்னு போட்டிருக்காங்க. அகற்றி பெரிய இருள வரணும், வல்லிரகர் இருள வரணும், அகற்றி. அப்ப அகற்றி வரலாறு படித்த கோட்சூட் முதல்வர் அகற்றிங்கிறத எப்படி போட்டிருக்காங்க முதல்ல? இது ஒரு குழந்தை பார்த்துச்சுன்னா இப்படித்தானங்க எழுதும். அப்ப அகற்றின்னு வருமா அகற்றின்னு வருமா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? யாரும் பார்க்க மாட்டாங்கிற விட்டா, யாரும் நம்மளை யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதுறதா? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. 70வது வருட திராவிடம் ஆட்சியில போட்டிருக்காங்க. திராவிடம் கூட போட்டு மேல புள்ளி வைக்கல. திராவிடமே ஆட்சிகளை அகற்றி ஆ போட்டு கா போட்டு இட்டு போட்டு ஏதாவது சொல்லு இருக்காது. அகற்றின்னு போட்டிருக்காங்க. அகற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அகற்றி தானே, அதான் நீச்சி தானே. அப்ப அகற்றி வரலாறு படித்த கோட்சூட் முதல்வர், இந்த ஒரு பிழை இருக்கா? அடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிழைகள். வாங்க இந்த பக்கம் பாருங்களேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிழைகள். இப்ப பாருங்க, மக்கள் தலைமுறை பத்திரிகைன்னு போட்டிருக்காரு. பத்திரிகை இல்ல, பத்திரிகை ஆசிரியர் ஜெய் பழனியப்பன் 20 வருட கனவு 10/5/2026 மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களால் நிறைவேறியது. எந்த அறிவு போட்டிருக்காரு? நிறைவேறு சின்ன அறிவு போட்டிருக்காரு, பெரிய அறிவு போடணும். நிறைவேறிய முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த எந்த லா போட்டிருக்காரு? மனமார்ந்த 2 சொல்லி நான் போடணும், ஒரு 3 சொல்லி நான் போட்டிருக்காரு. ரன்னகரை நான் போடணும், டன்னகரை நான் போட்டிருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்களை இக்கு போட்டிருக்காரு. வாழ்த்துக்களை அங்கே வாழ்த்துக்களை கருத்து இத்து வரணும். வாழ்த்துக்களை இத்து போட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ரே போட்டிருக்காரு? இடைநகர ரே போட்டிருக்காரு. வழிநகர ரே வரணும். நான் 2026 முதல் 50 விட திராவிட இக்கு போடணும். திராவிட கட்சிகளை அகற்றி இங்கே அகற்றின்னு போட்டிருக்காரு. என்ன வரணும்? அகற்றில வரணும். அகற்றி மூன்றாவது அணியாக இப்பு போட்டு புதிய முதல்வரை இத்து போடலாம். புதிய முதல்வரை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தேன். பாருங்க, ஈடுபட்டு இருந்தேன். ஈ குறிலு ஈ நெடிலு எது வரணும்? ஈயனா தானே வரணும். அப்ப என்ற முயற்சியில பாருங்க, இரு போட்டு இச்சு போட்டு வழிநகர இருக்கு பத்தில இச்சு போட்டுருக்காரு. போடக்கூடாது. அப்ப முயற்சியில் ஈடுபட்டு இருந்தேன் கூட போடல. ஈடுபட்டு இருந்தேன். அந்த வகையில் பல பிரபலமான நல்ல மனிதர்கள், பல நல்ல அரசியல்வாதிகள் சந்தித்து முயற்சித்தேன். எந்த இரு போட்டிருக்காரு? பெரிய இரு போடணும், சின்ன இரு போட்டிருக்காரு. ஏன்னா இப்படி பிழைகளோடு இருந்தால் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? அடுத்து 2011 IJK பாரிவேந்தர் மற்றும் அவருடைய மகன் ரவி அவர்களையும் 2015 வரை தொடர்ந்து சந்தித்தேன். தாமதம் ஏற்பட்டது. 2013 வைகோ போட்டு இக்கு போட்டு கோ போட்டிருக்காரு. வைகோல் போட்டிருக்காரு. வைகோ அவர்களை இச்சு போடுறாரு. சந்தித்து பேசினேன். தேவைப்படும் போது அழைக்கிறேன். எந்த ரே போட்டிருக்காரு? அழைக்கிறேன் என்று கூறினார். எந்த கூறினாருக்கு எந்த ரீங்க வரும்? என்னங்க அது? சின்னறி போட்டிருக்காரு. பெரிய ரீதான் வரும். கூறினார். 2013 முதல்வர் விஜயின் தந்தையார் சந்திரசேகர் அவர்களை இச்சு போடணும். அவர்களை சந்தித்தேன் போட்டிருக்காரு. இத்து போடல, சந்தித்தேன் போட்டிருக்காரு. அடுத்து அப்போது 3-4 வருடங்கள் போகட்டும், அதன் பிறகு வருவோம் என்று கூறினார். முதல்வர் விஜயின் சர்க்கார் படத்திற்கு இப்போ வரும். சர்க்கார் படத்திற்கு பிறகு மனையூரிலும் நீலாங்கரை தானே. நீ என்ன போட்டு குண்டுலா போடணும். மேல் நோக்கு நகர லா போட்டு நீலாங்கரை. எந்த ரை போட்டிருக்காங்க? அழுக்கு வரும், அழுக்கு அந்த ரை போட்டிருக்காரு. சின்ன ரை போடணும். நீலாங்கரையிலும் அவரை இச்சு போடணும். அவரை சந்திக்க முயற்சி எந்த இரு போட்டிருக்காரு? முயற்சி செய்தேன், வாய்ப்பு கிடைக்கவில்லை. தற்போது டாக்டர் பிரபுசார் உதவியுடன் ஆதவா அர்ஜுன் PM மூலமாக முயற்சித்தேன். எந்த இரு போட்டிருக்காரு? முயற்சித்தேன், தாமதம் ஏற்பட்டது. தற்போது ஜோசப் விஜய் முதல்வர் ஆனதற்கு எந்த இரு போட்டிருக்காரு? பெரிய இரு போடணும். ஆனதற்கு
பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரும் மகிழ்ச்சி. இங்க பெரும் மகிழ்ச்சி இல்லை, பெரிய மகிழ்ச்சி கிடையாது. ஒன்றை கொடுத்து வாங்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சி. அவர் அப்படிதான் போட்டிருக்காரு. பெரும் மகிழ்ச்சியை, மகிழ்ச்சியை கூட இச்சக்கானா, மகிழ்ச்சியேன்னு போட்டிருக்காரு. மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற போட்டிருக்காரு. என்னங்க பண்றது? என்ன செய்ய முடியும்னா, இந்த மாதிரி எல்லாரும் பார்த்தாங்கன்னா இதுதான் உண்மை நினைச்சிட மாட்டாங்களா? இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்த பதாகையை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்பது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் இப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. இவர் காரைக்குடிக்காரர் தான், எனக்கு நல்லா தெரியும். இவர் ஒரு உணவு விடுதி வேற வச்சிருக்கிறாரு. இவர் உணவு விடுதியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவருடைய மக்கள் தலைமுறை பத்திரிக்கை படிச்சு பார்த்தேன். ஏகப்பட்ட பிழைகள். அப்பயே அவர்கிட்ட சொல்றேன், ஐயா பிழைகள் நிறைய விட்டுருக்கியா அப்படிங்கிறேன். பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி தமிழை வளர்க்கிறது? வாசித்து பார்க்கக்கூடிய இதுதான் சரின்னு நினைக்க மாட்டாங்களா? இதை கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? சரிங்களா? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிழைகள் ஏற்பாடாக பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.